சிஸ்டர் குஷ் குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், பிஸியா இருக்கேன். ஓகே சிஸ்டர், இன்னைக்கு பைபிளுடைய யோபு அதிகாரம் 25 அது பார்க்கிறோம். ஸோ இது வரைக்கும் அவர் இழந்தாரு, எல்லாத்தையும் இழந்துட்டாரு, ஆரோக்கியமும் இழந்துட்டாரு, நண்பர்கள் உதவி செய்ய வராரு, ஆறுதல் சொல்றாங்க. பட் அவருக்கு அது பிடிக்கல. ஸோ மாத்தி ரெண்டு பேர் பேசுறது தான் பார்க்குறோம். ஸோ 25வது அதிகாரத்துல ஸோ இதுக்கு முன்னாடி யோபு அவர் சொல்றது என்னன்னா, கடவுள் என்ன வேணாலும் பண்ணுவாரு, தப்பு பண்றவங்களதான் தண்டிப்பாருன்றது கிடையாதுன்றதுதான் ஃபுல்லா சொல்லப்பட்டுட்டு வர்றது. ஒரு விதத்துல அது நன்மையும் கூட. ஏன்னா நீ ஏதோ பண்ணிருப்ப, அதனாலதான் உனக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்றது அந்த நேரம் வலிக்கும். அது உண்மையா கூட இருக்கும். ஆனால் அந்த நேரம் அதை அப்படி அப்படி ஹர்ட் பண்ணாதீங்கன்றதுதான் இதோடைய மெசேஜ் ஆக்சுவலா. ஆனா அதுக்காக அப்படி நடக்கலன்னு அர்த்தம் கிடையாது. பாவம் பண்ணியிருக்கலாம். பட் ஆனா இதை மற்றவர்கள் சொல்லாம நாமளே உணர்ந்தால் நமக்கு அமைதி கிடைக்கும். மத்தவங்க சொன்னா அது வலிக்கும். இப்ப சினிமா பாட்டு வரும், அடுத்தவன் சொன்னா கசக்கும், கொஞ்சம் அனுபவம் இருந்தால் இனிக்கும், நான் பாடுற பாட்டும் ஆடுற கூட்டும் படிப்பினை தந்தாகணும், ஓடி ஓடி உழைக்கிறோம், எம்ஜிஆர் பாட்டு. ஸோ அதுதான் இங்க நடக்குது. ஓகே சிஸ்டர், 25 அதிகாரம். அப்பொழுது சூகியனான பில்தாத் பிரதியுத்தரமாக, அதிகாரமும் பயங்கரமும் அவரிடத்தில் இருக்கிறது. அவர் தமது உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குகிறார். அவருடைய சேனைகளுக்கு தொகையுண்டோ? அவருடைய வெளிச்சம் யார் மேல் உதிக்காமல் இருக்கிறது? இப்படி இருக்க மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் இருப்பது எப்படி? ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவன் சுத்தமாய் இருப்பது எப்படி? சந்திரனை அண்ணாந்து பாரும், அதுவும் பிரகாசமாயில் இருக்கிறது. நட்சத்திரங்களும் அவர் பார்வைக்கு சுத்தமானவைகள் அல்ல. புழுவாய் இருக்கிற மனிதனும் பூச்சியாய் இருக்கிற மனுபுத்திரனும் எம்மாத்திரம் என்றான். இதுல 5வது சந்திரனை அண்ணாந்து பாரும், அது பிரகாசியாமல் இருக்கிறது. அவர் முன்னாடி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அந்த அர்த்தத்துல சொல்ல வர்றாங்க. சோ அப்ப என்ன சொல்றாருன்னா, அவருடைய ஃப்ரெண்டு பில்காத் பேசுறாரு, கடவுள் கிட்ட அதிகாரம் இருக்குது, பயங்கரம் இருக்குது, ஆனாலும் உன்னதமான ஸ்தலங்களா இருந்தால் அதில் சமாதானத்தை அவரே உண்டாக்குறார், அதற்கு தகுதியான இடமாக இருந்தார். மற்றபடி அவருடைய சேனையை உங்களால சொல்ல முடியாது, அவ்வளோ சேனை இருக்குது. அவருடைய வெளிச்சம் யார் மேல் உதிக்காமல் இருக்கிறது. வெளிச்சத்தை எது கொடுக்கும்? எல்லார் மேலயும் படுற மாதிரி வெளிச்சத்தை சூரியன் தான் கொடுக்கும். இதனால்தான் கடவுளை ஞான சூரியன் சொல்றது. ஞானத்தில் அவர் சூரியன். ஆனா இந்துக்கள் தவறுதலாக ஸ்தூல சூரியனை கடவுள்னு நினைச்சுக்கிறாங்க, ஞானச்சூரியன். அதே மாதிரி ஞான கங்கையில் மூழ்கணும், ஞானத்தை கங்கையோட ஒப்பிடுறாங்க. ஆனா அவங்க அந்த கங்கையில கும்பமேளால போய் மூழ்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு ஞான ஸ்நானம் தண்ணியில மூழ்கிறாங்க. சரி, அப்ப அவருடைய வெளிச்சம் எப்ப நமக்கு படுது அப்படின்னா, அவர் வரும்போது 5000 வருட காலச்சக்கரத்தில் முதல்ல சொர்க்கமா இருக்கும், அதை பகல்னு சொல்றோம். கடவுள் இருக்க மாட்டார், ஆனா அடுத்தது நரகம் ஆயிடுது. ஆனா கடவுளின் வழிப்படி நடப்பாங்க. கடவுள் இல்லாமலே அவருடைய வழி இயல்பாகவே மனிதர்களுக்கு தெரியும். அப்ப ஆனா அந்த வழியை கொஞ்சம் கொஞ்சமா மீறும் பொழுது இதே பூமி நரகமாகுது. கடைசி 100 வருடம் அவருடைய வழியை மீண்டும் கொடுக்கிறார். ஏன்னா இந்த 5000 வருடத்துக்கு ஒரு முறை கடைசியில் ஒவ்வொரு தடவையும் இறைவன் இந்த ஞானத்தை கொடுத்துதான் இதை பகலாக்குறார். உலகத்தை பகல்ன்றது ஞானத்தினால. அப்படின்னா ஞானம், நீங்க அழியக்கூடிய உடம்பு கிடையாது, ஆத்மான்னு ஒருவர் ஆத்மான்னு பாத்தீங்கன்னா எப்படி காமம் வரும்? அந்த ஆத்மா எப்பவுமே இருக்கும். நீங்க செய்யக்கூடிய பாவ புண்ணியத்தை அந்த ஆத்மா அனுபவிச்சே தீரணும்னா நீங்க எப்படி பாவம் செய்வீங்க இல்லையா? அது இயல்பாகவே ஆத்மான்ற உணர்வு இருக்கிறதுனால சதா ஆனந்தமா இருப்பாங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். அது எப்ப கட் ஆகுது அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா ஆத்மா சக்தி இழக்கும்போது ஆத்மான்றது மறந்து உடல்ன்ற உணர்வு வரும்போது ஆத்மாவில இருந்த ஆனந்தம் கட் ஆயிடுது. அப்ப ஆனந்தத்தை வெளியில தேடுறாங்க இல்லையா? நம்ம வீட்டுல ஒண்ணு இல்லைன்னா வெளியில தேடி போற மாதிரி தான் இதுவும். தண்ணி வரல, அக்கம் பக்கத்துல தேடுற மாதிரி இதுவும் தேடும். ஆனா வெளியில இருக்கிற எல்லாமே உங்களை ஏமாற்றக்கூடியது, வெளி உலகத்து ஆனந்தம் இன்பம் எல்லாமே. சோ அதுல மூழ்கி 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 புத்தி மழுங்கி போய் நிறைய பாவம் செய்யறோம். அப்பதான் புலனின்பத்துக்கு அடிமையாகி காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் போன்ற அரக்க குணங்கள் நமக்குள்ள வருது. அந்த அரக்கர்கள் நாம தான். சோ அப்படி இருக்கும்பொழுது இறைவன் மீண்டும் இந்த ஞானத்தை கொடுத்து, சோ அப்ப அந்த அரக்க குணம் வரும்போதுதான் இருட்டுன்னு சொல்றது, இருள்ல இருக்கிறோம். இப்ப இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். இப்ப எல்லாருமே இருட்டா இருக்கும் பொழுது நீ மட்டும் எப்படி உத்தமனா இருக்க முடியும் அப்படிங்கறதான் இங்க கேக்குறது.
அப்ப இது கடவுள் உயர்ந்தவர், பரிசுத்தமானவர். ஏன்னா அவர் உடலை எடுக்கிறது கிடையாது. அவரும் நம்மள மாதிரி ஆத்மா தான். ஆத்மா பூர்வத்தில் நட்சத்திரமா இருக்கு, கடவுள் செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமா இருக்காரு. அவரு உடலை எடுக்காதனால உடல் உணர்வுல வரல. காமம் கோபம் இது வரவே இல்லை அவருக்கு. சொர்க்கத்தில் நாம உடல் எடுத்தா கூட நமக்கு காமம் கோபம் இருக்காது. ஏன்னா உடல் உணர்வில் இருக்க மாட்டோம். உடல் இருந்தாலும் இதை இயக்கக்கூடிய ஆத்மா நான் ஒருவரை ஒருவர் பூர்வ மத்தியில ஆத்மா அப்படின்னு தான் பார்ப்போம். அதனால சதா ஆனந்தம் இருக்கும். ஆத்மாவுடைய உண்மையான குணம் இது. அந்த வெளிச்சத்தில் இருந்தது முன்னோர்கள். யாரோ ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாங்க பைபிள் சேனல்லையோ குரான் சேனல்லையோ. ஆமா, இவர் பைபிள் குரான் எல்லாம் எழுதுறதுக்கு முன்னாடி இவர் பிறந்துட்டாருன்ட்டு நக்கல் அடிக்கிறதா. ஆனா அதான் உண்மை. இல்லையா? நம்ம அப்பயே பிறந்தவங்க தான். சொர்க்கத்தில் வாழ்ந்து அப்புறம் நரகம் கடைசியில இறைவன் ஞானத்தின் மூலமா தான் அதை தெரிஞ்சுக்கிறோம். ஞாபகம் இல்லை. அதைத்தான் கீதையில சொல்லுவார். நீ நானும் எப்பவும் இருக்கிறோம், ஆனா உனக்கு முன்பிறவி தெரியாது, எனக்கு தெரியும். அதை சொல்றாரு கடவுள். சொர்க்கமாக நான் படைத்தேன், தேவதையாக லட்சுமி நாராயணனாக உன்னை படைத்தேன், அனைத்தையும் இழந்திருக்கிற, மீண்டும் அடைவதற்கு அங்க எப்படி காமம் கோபம் இல்லாம இருந்ததோ அதே மாதிரி நீ ஆகணும். அதுக்கு என்னை மட்டும் நினைவு செய். கடவுள் செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமா இருக்க, நாம ஆத்மா, உடம்புன்றதே மறந்துடு அப்படின்னு கடவுள் சொல்றாரு. அப்ப அவர் பரிசுத்தமானவர் நம்மை பரிசுத்தமாக்குறாருன்றது இங்க எப்படி ஆயிடுச்சுன்னா, அவர் முன்னாடி எல்லாருமே மோசமானவங்கன்றது கலியுகத்துக்கு பொருந்தும். எப்பவும் கிடையாது. சொர்க்கத்துல எல்லாம் தூய்மையா தான் இருப்பான். அவர் பரிசுத்தமானவர்ன்றத சொல்றதுக்கு இவங்க கொடுக்கிற ஒப்புமை கடவுளை தப்பாக விளக்கம் கொடுக்கிற மாதிரி அமைஞ்சிடுது. உதாரணத்துக்கு அவர் அதிபயங்கரமானவர். அதிகாரம் இருக்குதுன்னா சக்தி இருக்குது. இந்த விகாரங்களுக்கு அடிமை ஆகலன்னு அர்த்தம். அதிகாரிக்கு ஆப்போசிட் அடிமை. கரெக்டா இல்லையா? அப்ப எதுக்கு அடிமையா இருக்கிறாங்க? இந்த 5 விகாரத்துக்கு அடிமையாக மனிதர்கள் இருக்கிறோம். இப்ப நம்மை மீட்கிறார் இதுல இருந்து. சீதை ராவணன் கிட்ட சிக்கினதும் ஒரே விஷயம்தான். எகிப்துல அடிமைகளை மீட்டதாக மோசஸ் மூலமாக கடவுள் மீட்டதும் ஒரே விஷயம்தான். இந்த 5 விகாரத்துக்கு அடிமையா இருக்குது. சோ இதை மீட்கிறார். உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்கினார்ன்றது அது சொர்க்கம். கடவுள் படைக்கிற உன்னதமான படைப்பு. அங்க அமைதி இருக்கும். கலியுகத்துல அது இருக்காது. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க? அவர் அதிபயங்கரமானவர்னு காட்டுறதுக்காக அவருக்கு எவ்வளவு சேனை இருக்குது. சிவசக்தி சேனை நாம தான். சிவன் ஒருவர் தான் சக்தி, பார்வதி நாம எல்லோரும் படை. ஆனா யாரையும் அழிக்கிற படை கிடையாது. நமக்குள்ள இருக்கிற அசுர குணங்களை அழித்து சொர்க்கத்துக்கு தகுதிப்படுத்திக்கிறோம். மற்றவர்களுக்கும் ஞானத்தை கொடுத்து தகுதிப்படுத்துறோம். அப்ப அவருடைய வெளிச்சம் யார் மேல உதிக்காமல் இருக்கிறது இல்லையா? ஞானத்தை எல்லோருக்கும் கொடுக்கிறார். வலுக்கட்டாயமா பிடிச்சாவது கொடுத்துடுற. கடைசியில கொஞ்சமாவது இந்த ஞானத்தை கேட்டாதான் கடவுள்கிட்டே போக முடியும். இப்படி இருக்கும்போது நீ கடவுளை விட நீதிமானா இருக்கிற. ஏன்னா உனக்கு துக்கம் வருதுனாலே அது நரகத்துலதான் வரும். சொர்க்கத்துல எந்த நோயும் வராதைய பாவம் செய்யல. அப்ப நீ தண்டனை அனுபவிக்கிறனாலே பாவம் செஞ்சிருக்கிறன்னு தான் அர்த்தம். நீ எப்படி நீதிமான் சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. அது கரெக்ட். ஸ்திரீயின் இடத்தில் பிறந்தவன் எப்படி சுத்தமா இருக்க முடியும்ன்றாங்க. ஸ்திரீயின் இடத்தில் பிறந்தவன் சுத்தமா இல்லைன்னா இயேசு கூட ஸ்திரீ கிட்டதான் பிறக்கிறாரு. அப்படி கிடையாது. காமம் இல்லாமல் பிறந்தவன், காமம் இல்லாமல், அதாவது காமத்தின் மூலமாக பிறந்தவன் எப்படி சுத்தம்னு சொல்ல முடியும்? காமம் வந்துருச்சுனாலே உலகம் அழுக்காயிடுச்சுன்னு அர்த்தம். சொர்க்கத்தில் காமம் இல்லாம குழந்தை பிறக்கும். கணவன் மனைவி நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் அடைவன். சோ அப்ப காமத்தினால பிறந்துட்டு நீ எப்படி சுத்தமானவன் சொல்லிக்கிறன்ற. சந்திரனை பாரு, அது கூட மங்களாதான் இருக்குது இல்லையா? அப்ப கடவுளை விட அது கூட சுத்தம் கிடையாது. நீ எப்படி சுத்தம்னு சொல்லிக்கிற அப்படிங்கிறது. சோ கடவுளுடைய பார்வைக்கு நட்சத்திரம் எதுவுமே சுத்தம் இல்லை. அப்படி இருக்கும்போது புழு மாதிரி அற்ப பிறவி மனுஷன், அந்த மனிதனுக்கு பிறந்தவன் பூச்சியா இருக்கிறான். அப்படித்தானே நீ இருக்கிற. அப்புறம் எப்படி நீ உன்னை சுத்தமானவன் சொல்லிக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. சூப்பர். சரி, நம்ம அடுத்த அத்தியாயம் பார்ப்போம். இது ரொம்ப சின்ன அத்தியாயமும் கூட. ஓகே. ஓம் சாந்தி சிஸ்டர். தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர். ஓம் சாந்தி.